viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். ராகி சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்க ரொம்ப ஹெல்தியான நல்ல டேஸ்டியான பன்னீர் சிங்காரி ரெண்டும் தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ராகி சப்பாத்தி பண்ணுறதுக்கு இது 1 டம்ளர் ராகி மாவு, அதே அளவு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். பன்னீர் சிங்காரி பண்ணுறதுக்கு இது 75 கிராம்ஸ் பன்னீரை இந்த மாதிரி உடச்சி மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் விட்டு கட்டி இல்லாமல் அடிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி க்ரீமியாக அடித்து எடுத்தாச்சு. இதுதான் இதோட பேஸ். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஜீரகம், 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, வளர்ந்த வெந்தய இலை, பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகா, இஞ்சி துருவல் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி, ஜீரா பொடி, பெப்பர் பவுடர், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கிச்சன் கிங் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற க்ரீமை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி எலும்பி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது பொடியான நறுக்கின பச்சை கொத்தமல்லி சேர்த்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பன்னீர் சிங்காரிக்கு பேஸ் ரெடி. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெண்ணெய் போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கசூரி மேத்தி, வெறும் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக, அதாவது லேயராக எடுத்தது, 1/2 கேப்சிகம், 50 கிராம்ஸ் பன்னீர் இது சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், சால்ட், கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாம் ஜோராக கோட்டாகி இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அருமையான பன்னீர் ஃப்ரையும் ரெடி. இவ்வளோ ஜோராக இருக்குல்ல, நல்ல ஸ்பைசியான இந்த பன்னீர் பீசஸை செஞ்சு வச்சுருக்கிற இந்த கிரேவியில் ஃபுல்லாக பரவலாக சேர்த்துடணும். சூப்பரான ஹெல்த்தியான பன்னீர் சிங்காரி ரெடி. ரோட்டி, நான், சப்பாத்தி, பூரி, ஃப்ரைட் ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு ஊறியாச்சு. இதை ராகி சப்பாத்தியாக எடுத்துக்கலாம். தொட்டு விடுறதுக்கு கோதுமை மாவு வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி ஆகிட்டாச்சு. தவா காய வச்சுருக்கேன். அதில் போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய், எண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி ரெடி. நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து சப்பாத்தி பண்ணி வெந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்க ரொம்ப ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ரிச்சான பன்னீர் சிங்காரி ரெண்டுமே ரெடி. இந்த பேஸை கொஞ்சம் தளர்த்தியாகவே வச்சுக்கணும். ஆற ஈரிக்கணும். இந்த கறியில் தக்காளி கிடையாது, பூண்டு கிடையாது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப ஜோராக இருக்கும். இது எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.